ஆஸ்திரேலியாவின் பிபிஎல் தொடரில் பாகிஸ்தான் நட்சத்திர வீரர்கள் தொடர்ந்து அவமரியாதை செய்யப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐபிஎல் தொடரின் வெற்றியை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் பிபிஎல் லீக் தொடர் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தொடரில் ஐபிஎல் போலவே ஏராளமான வெளிநாட்டு வீரர்களும் பங்கேற்று வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பிபிஎல் தொடரில் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர்களான பாபர் அசாம், ரிஸ்வான், ஆரிஷ் ரவூப், ஷாஜின் அஃப்ரிடி ஆகிய வீரர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். இந்த போட்டியில் பாபர் அசாம் சிட்னி சிக்ஸர்ஸ் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த அணியில் ஆஸ்திரேலியா நட்சத்திர வீரர் ஸ்டீவன் ஸ்மித்தும் இடம்பெற்றுள்ள நிலையில் அந்த அணிக்காக இந்த இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கி வருகின்றனர். ஆனால் இந்த தொடரின் ஆரம்பத்தில் இருந்தே பாபர் அசாம் மிகவும் மெதுவாக ஆடி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த சூழலில் கடைசியாக நடைபெற்ற போட்டியில் சிட்னி சிக்ஸர்ஸ் அணியும் சிட்னி தண்டர்ஸ் அணியும் மோதின. இதில் முதலில் ஆடிய சிட்னி தண்டர்ஸ் அணி 20 ஓவர்களில் 189 ரன்கள் குவித்தது. அதனைத் தொடர்ந்து சிட்னி சிக்ஸர்ஸ் அணியின் தொடக்க வீரர்களாக ஸ்டீவ் ஸ்மித், பாபர் அசாம் ஆகியோர் களமிறங்கினர். இந்த போட்டியில் ஆரம்பத்திலிருந்தே ஸ்மித் அதிரடியாக ஆடிய நிலையில் பாபர் அசாம் மிகவும் மெதுவாக ஆடினார். அதிலும் கிறிஸ் கிரீன் வீசிய 11வது ஓவரில் 3 பந்துகளில் பாபர் அசாம் 1 ரன் மட்டுமே அடித்தார். இதனால் கடுப்பாகிய ஸ்மித் அந்த ஓவரின் கடைசி பந்தில் பாபர் அசாம் சிங்கிள் எடுக்க அழைத்ததும் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். பாபர் அசாம் வேகமாக ஆடாததே ஸ்மித் ரன் ஓடாததற்கு காரணமாக அமைந்தது. ஆனால் இந்த நிகழ்வால் பாபர் அசாம் கடும் அதிருப்தி அடைந்தார். தொடர்ந்து 12ஆம் ஓவரை எதிர்கொண்ட ஸ்மித் அந்த ஓவரில் மட்டும் 32 ரன்கள் விளாசி பாபர் அசாம் அழைத்ததும் தான் ரன் ஓடாதது சரியான முடிவு என்பதை நிரூபித்தார். அதனைத் தொடர்ந்து 13வது ஓவரில் முதல் பந்தில் பாபர் அசாம் ஆட்டமிழந்தார். அவர் 39 பந்தில் 47 ரன்கள் மட்டுமே குவித்திருந்தார். ஆட்டமிழந்ததை தொடர்ந்து பெவிலியன் சென்ற பாபர் அசாம் பேட்டால் எல்லைக்கோட்டை அடித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். ஆனால் மறுபக்கம் 42 பந்துகளில் 100 ரன்கள் குவித்த ஸ்டீவ் ஸ்மித் தனது அணியை வெற்றி பெற வைத்தார். அதிக ரன் ரேட்டில் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்றுக்கு சிட்னி சிக்ஸர்ஸ் அணி முன்னேற முடியும் என்ற நிலையில் பாபர் அசாம் மெதுவாக ஆடியது அவர் மீது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல பாகிஸ்தான் நட்சத்திர வீரர் ரிஸ்வான் மெதுவாக ஆடியதால் ரிட்டையர்ட் ஹட் முறையில் வெளியேற வற்புறுத்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.